ஹைவேஸ் பிக் பாஸ்ல மிட் பிக் எவிக்ஷன் நடந்துருச்சுங்க. நார்மலா ஃபைனலிஸ்டா 5 பேர் தான் இருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஐட்டம் 6 பேர் போனாங்க. அப்பவே டவுட், என்னடா இது டபுள் எடிக்ஷன் நடக்குன்னு பார்த்தா நடக்காம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அதை மிட் பிக் எவிக்ஷனா மாத்திட்டாங்க போல இருக்கு. ஸோ நாளைக்கு ஒருத்தர் வெளில போறாரு. யாருக்கு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? கையில் எப்பவுமே ஒரு சொம்போடையே அலைஞ்சிட்டு இருப்பார்ல, அதாங்க மாயா சொம்புன்னு கூட சொல்லுவாங்களே அவரை. அவரு தாங்க, அவர் கரெக்ட் அதே தான் விஜயவர்மா தான் வெளில போயிருக்காரு. நேற்று ப்ரோக்ராமில் மாயா விஜயவர்மாவும் தனியாக வந்து பேசிட்டு கூட மணி வெளில போயிடுவாங்க, இல்லை விஷ்ணு வெளில போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் வெளில போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயவர்மாங்க. ஆனால் இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. இப்போ விஜயவர்மா உள்ளே இருந்தால் புள்ளிக்காங்கோட ஓட்டில் அட்லீஸ்ட் ஒரு 5% விஜயவர்மா கூடும். இப்போ விஜயவர்மா வெளில வந்துட்டா அந்த 5% ஓட்டும் மாயாவுக்கு போய் சேர்ந்துருங்க. இது ஏதோ விஜய் டிவி ஒரு பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குங்க. பாருங்களேன், இது வரைக்கும் புள்ளிக்காங்கில் இருந்து யாருமே வெளில போகல. திடீர்னு பார்த்தா பூர்ணிமா காசு எடுத்து போயிட்டாங்க. அதுக்கு மாயாதாங்க ரீசன். அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க, நீ வெளில போயிட்டா செகண்ட் பிளேஸ் வந்துடும், நீ வெளில போய்டு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தா யாருமே எதிர்பார்க்க விசித்ராமா வெளில போனாங்க. அவங்களுக்கு நல்ல ஓட் பேங்க் இருந்துச்சு. இப்போ அந்த ஓட்டும் மாயாவுக்கு தான் போகுது. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா விஜயவர்மா. இப்போ விஜயவர்மாவும் வெளில போயிட்டா விஜயவர்மா ஓட்டும் மாயாவுக்கு போயிடும். அப்போ மாயா வின் பண்ணிடுவாங்களோ? ஒரு டாக்ஸிக்கான பர்சனை வின் பண்ண வச்சு போன சீசன் மாதிரி இந்த சீசனையும் அசிங்கப்படுத்தாதீங்க. விஜய் டிவி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க.